பிரைஸ் த லார்ட். இன்றைக்கு அப்போஸ்தலர் அதிகாரம் 5லிருந்து சில கேள்விகள் கேட்கப்படும். இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமா இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கேள்வி 1. யார் தங்கள் காணியாட்சியை விற்றது? பதில் அனனியா, சப்பீராள். கேள்வி 2. பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி யார் உன் இருதயத்தை நிரப்பினதென்ன? பதில் சாத்தான். கேள்வி 3. நீ மனுஷரிடத்தில் அல்ல, யாரிடத்தில் பொய் சொன்னாய் என்றான்? பதில் தேவனிடத்தில். கேள்வி 4. அனனியா இந்த வார்த்தைகளை கேட்கவே எதை விட்டான்? பதில் ஜீவனை. கேள்வி 5. ஏறக்குறைய எத்தனை மணி நேரத்துக்கு பின்பு அவனுடைய மனைவி உள்ளே வந்தாள்? பதில் 3 மணி. கேள்வி 6. யாரை சோதிக்கிறதற்கு நீங்கள் ஒருமனப்பட்டதென்ன? பதில் கர்த்தருடைய ஆவியை. கேள்வி 7. எல்லாரும் ஒருமனப்பட்டு எங்கே இருந்தார்கள்? பதில் சாலமோனுடைய மண்டபத்தில். கேள்வி 8. யாருடைய நிழலாகிலும் பிணியாளிகள் மேல் படும்படிக்கு அவர்களை வீதிகளில் கொண்டு வந்து வைத்தார்கள்? பதில் பேதுருவின் நிழல். கேள்வி 9. யாரை பிடித்து பொதுவான சிறைச்சாலையிலே வைத்தார்கள்? பதில் அப்போஸ்தலர்களை. கேள்வி 10. யார் சிறைச்சாலையின் கதவுகளை திறந்து அவர்களை வெளியே கொண்டு வந்தது? பதில் கர்த்தருடைய தூதன். கேள்வி 11. பிரதான ஆசாரியன் எதை எங்கள் மேல் சுமத்த வேண்டுமென்றிருக்கிறீர்களா என்று சொன்னான்? பதில் இயேசுவின் இரத்த பலியை. கேள்வி 12. யாருக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் தேவனுக்கு கீழ்ப்படுகிறதே அவசியமாய் இருக்கிறது என்றான்? பதில் மனுஷருக்கு. கேள்வி 13. கனம் பெற்ற நியாயசாஸ்திரி யார்? பதில் கமாலியேல். கேள்வி 14. ஏறக்குறைய 400 பேர் யாரை சேர்ந்தார்கள்? பதில் தெயுதாஸ். கேள்வி 15. தன்னை பின்பற்றும்படி அநேக ஜனங்களை இழுத்தவன் யார்? பதில் யூதாஸ். கேள்வி 16. தேவனோடே போர் செய்கிறவர்களாய் காணப்படாதபடிக்கு பாருங்கள் என்றவன் யார்? பதில் கமாலியேல். கேள்வி 17. யாரை வரவழைத்து அடித்து இயேசுவின் நாமத்தை குறித்து பேசக்கூடாதென்று கட்டளையிட்டார்கள்? பதில் அப்போஸ்தலரை. கேள்வி 18. அப்போஸ்தலர் எப்படி ஆலோசனை சங்கத்தை விட்டு புறப்பட்டு போனார்கள்? பதில் சந்தோஷமாய். கேள்வி 19. அப்போஸ்தலர் எதை பிரசங்கித்தார்கள்? பதில் இயேசுவே கிறிஸ்துவென்று. கேள்வி 20. தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தருளின எதுவும் சாட்சி என்றார்கள்?
பதில் பரிசுத்த ஆவியும். காட் bless you.